பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையவர் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சங்கின் வளம் புரியும் சேவடிக்கின் கிணியும் அங்கைச் சரிவளையும் நானும் அரை தொடரும் அங்கண் விசும்பில் அமரர்கள் போத்தந்தார் செங்கண் கருமுகிலே தாளேலோ தேவகி சிங்கமே தாளேலோ. கண்ணனின் திருத்தாலாட்டு. மேலுலகில் உள்ள தேவர்கள் உனக்காக வலம்புரி சங்கையும் திருவடிகளில் அணியத்தக்க சதங்கையையும் அழகிய முன்சரிகளும் தோல் வளைகளும் திருமார்பில் சாத்தத்தக்க நானும் அரை வடமும் அனுப்பியுள்ளார்கள். சிவந்த திருக்கண்களை உடைய கருநிறமுள்ள மேகம் போன்றவனே உனக்கு தாலாட்டு. தேவகி வயிற்றில் பிறந்த சிங்கம் போன்றவனே உனக்கு தாலாட்டு என்கிறார். ஹரி ஓம். ஏழில் திருமார்புக்கு ஏற்கும் இவை என்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழுயில் கொடையான் வயிற்றிரவணன் தொழுது உவான் என்றான் தாளேலோ தூமணி வண்ணனே தாளேலோ. குற்றமில்லாத கொடையாளியான குபேரன் அழகுள்ள திருமார்புக்கு இந்த ஆபரணங்கள்லாம் தகுதியாய் இருக்கும் என்று நினைத்து பஞ்சாயுதம் என்ற திருவாபரணத்தையும் மணிவடத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து நடுத்தரமான இடத்தில் இருந்து கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றான். குற்றமில்லாத நீலமணி போன்ற நிறத்தை உடைய கண்ணனே உனக்கு தாலாட்டு என்கிறார். ஓதக்கடலின் ஒளிமுத்தின் ஆரமும் சாதிப்பவளமும் சந்தச்சரிவளையும் மாதக்க என்று வருணன் விடு தந்தான் சோதிச் சுடர்முடியாய் தாளேலோ சுந்தரத் தோழனே தாளேலோ. வருணதேவன் கடலில் உண்டான முத்துக்கள் கொண்டு கட்டப்பட்ட முத்தாரத்தையும் சிறந்த ஜாதி நற்பவளத்தினாலாகிய வடத்தையும் முத்துப் பவளங்களால் ஆன முன்கைசரி வளையலையும் சங்கு வளையல்களையும் ஆகிய இவற்றை மிகவும் தகுதியாய் உள்ளதென்று உனக்கு அனுப்பியிருக்கிறான். மிக்க ஒளியை உடைய முடியை அணிந்தவனே உனக்கு தாலாட்டு. அழகிய தோள்களை உடையவனே உனக்கு தாலாட்டு என்கிறார். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். உடையவர்